अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं धंसजीवम् साद्वैतं शावदूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णकरुणासिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिकान्ता राधाकान्ता नमोऽस्तुते। भक्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां धावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णकृष्णाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं कायते गिरिं यद्गिरिपादमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை அத்தியாயம் 12 பக்தி தொண்டு. ஸ்லோகம் 1. அர்ஜுன உவாச்ச ஏவம் சததயுக்தாயே பக்தாஸ்த்வாம் பரியுபாஷதே ये चाप्यक्षरम् अव्यक्तं தேசாம் கே யோக வித்தமாக. அர்ஜுனன் வினவினான், மிகவும் பக்குவமானவர்களாக கருதப்படுபவர்கள் யார்? எப்போதும் உமது பக்தி தொண்டில் முறையாக ஈடுபட்டு இருப்பவர்களா அல்லது தோன்றாத அருவ பிரம்மனை வழிபடுபவர்களா? இப்போ நம்ம போன வாரம் பார்த்தோம் அத்தியாயம் 11 கடைசி ஸ்லோகத்தில். அது கீதையுடைய சாரமாகவே அந்த ஸ்லோகத்தை சில பிரபுபாதர் குறிப்பிட்டு இருந்தார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பக்தி தொண்டு, பகவானுடைய பக்தி தொண்டு அதை பற்றி இது சொல்லப்படுது இல்லையா? உருவவாதம் அருவவாதம் பற்றி விளக்கப்படுது. இப்போ இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக இந்த முதல் ஸ்லோகத்திலேயே அர்ஜுனன் அந்த கேள்வியை வினவுகிறார் இல்லையா? யார் பக்குவமானவர்கள்? பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருப்பவர்களா அல்லது தோன்றாத அருவ பிரம்மத்தை வழிபடுபவர்களா அப்படின்னு சொல்லிட்டோம். உருவவாதம் பெஸ்ட்டா இல்லை அருவவாதம் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. அப்போ பகவான் அடுத்த ஸ்லோகத்திலேருந்து பதில் சொல்லுவாங்க. நம்ம இதோடைய சில பிரபுபாதருடைய விளக்கம் நம்ம பார்க்கலாம். தனது தனிப்பட்ட உருவம், அருவம் மற்றும் விஸ்வரூபத்தை விளக்கிய கிருஷ்ணர் எல்லாவித பக்தர்கள் மற்றும் யோகிகளை பற்றியும் விவரித்துள்ளார் இல்லையா? முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் தியான யோகம் இல்லையா, கர்ம யோகம், இது எல்லாமே பகவான் விளக்கினார் இல்லையா? அருவவாதிகள் ஞானிகளை பற்றியும் பார்த்தோம் இல்லையா? உருவவாதிகள் தூய பக்தர்கள் எப்படி பகவானுடைய பக்தி தொண்டு சேவை செய்வார்கள் இல்லையா? அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார் 2வது அத்தியாயத்தில் கடைசியில் வரும் இல்லையா? அவருடைய நடத்தை எப்படி இருக்கும், அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே எப்படி இருக்கும், தூய பக்தர்கள் அதெல்லாமே அர்ஜுனன் கேட்கும்போது அதற்குரிய விடையாக பகவான் அங்கே சொல்கிறார். அப்போ எல்லாருடைய விளக்கத்தையும் எல்லா விதமான பக்தர்களை பற்றியும் பகவான் விவரித்தார். இப்போ ஆன்மீகவாதிகள் பொதுவாக
இரு பிரிவுகளாக பிரிக்கப்படலாம். அருவவாதிகள் ஒரு பிரிவினர், உருவவாதத்தை வழிபடுவோர் மற்றொரு பிரிவினர். உருவத்தை வழிபடும் பக்தன் தனது முழு சக்தியுடன் பரமபுருஷனின் சேவையில் தன்னை ஈடுபடுத்துகிறான். அருவவாதியின் தன்னை ஈடுபடுத்துகிறான். ஆனால் கிருஷ்ணருடைய நேரடி சேவையில் அல்லாமல் தோன்றாத அருவ பிரம்மனின் மீது தியானத்தில் அவன் தன்னை ஈடுபடுத்துகின்றான். இல்லையா? இப்போ உருவவாதம் பெஸ்ட்டா அருவவாதம் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லும் போதும் இல்லையா, நீங்கள் இவ்வளோ நாள் பகவத்கீதை கேட்குறீங்க. இப்போ இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? ஏன்னா பகவானுடைய உருவம் எப்படிப்பட்டது, பகவானுடைய லீலைகள் எப்படிப்பட்டது இல்லையா, பகவானுடைய அன்பு பரிமாற்றம் எப்படிப்பட்டது, இது எல்லாமே நம்ம கேட்குறோம் இல்லையா? பகவானுடைய நாமம், ரூபம், குணங்கள், லீலைகள் இது எல்லாமே எல்லையற்றதாக இருக்கும் போதும் அப்போ பகவானுடைய அருவ அம்சத்தில் நம்ம என்ன ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் இல்லையா? ஆனால் அருவ பிரம்ம ஜோதியில் கிடைக்கின்ற சில ரூப கோஸ்வாமி சொல்கிறாங்க பக்தி ரசாந்த சிந்துவில். அதில் சொல்லும் போதும் இந்த அருவ பிரம்மனில் கலக்கின்ற கோடிக்கணக்கான அந்த அளவுக்கு ஆனந்தத்தை அனுபவிக்கும் போதும் மில்லியன் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த அளவுக்கு ஆனந்தம் அனுபவிக்கும் போதும் ஒரு சிறிதளவு பக்தி தொண்டு செய்கின்ற அந்த ஆனந்தத்திற்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அருவ பிரம்ம ஜோதியில் எதுவுமே இல்லை, யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? நான் ஒரு நபர் நம்ம தனியாக இருக்கும்போது நம்ம எதுவும் அனுபவிக்க மாட்டோம். ஆனால் 2 பேர் இருந்தால் நம்ம ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை சொல்லும்போது அதன் மூலமாக நமக்கு அந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்கும் இல்லையா? இன்னும் நபர்கள் அதிகமாகும் போது இன்னும் ஆனந்தம் அதிகரிக்கும் இல்லையா? பகவானே நான் இது சாஸ்திரத்திலே நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்திலே இதை பற்றி விளக்கப்படுது. அதுக்கப்புறம் இதில் கோவிந்த பாஷ்யத்திலையும் விளக்கப்படுது. பகவான் எப்படி நினச்சாங்கன்னா நான் பலவாக மாறுவேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை, நம்ம பார்த்தோம் முன்னாடியே நம்ம இதில் அந்த புருஷோத்தம யோகம் அந்த இதில் பார்க்கும்போது அந்த அத்தியாயத்திலையும் நம்ம படித்தோம் இல்லையா? நான் பகவான் எப்படி ஜீவ தத்துவமாக விஷ்ணு தத்துவமாக தம்மை விரித்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லி. நாம் எல்லாருமே ஜீவ தத்துவங்கள், நாம் எல்லாருமே பின்ன அம்சங்கள் இல்லையா? பின்ன அம்சம் விபின்ன அம்சம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? விஷ்ணு தத்துவங்கள் பகவானுடைய அவதாரங்கள்லேருந்து வர்றாங்க. நரசிம்மர், வராகர் அவங்க எல்லாருமே விஷ்ணு தத்துவங்கள். நாம் எல்லாருமே ஜீவ தத்துவங்கள், பின்ன அம்சங்கள், ஒரு சின்ன அளவுக்கு பின்ன பகுதியாக இருக்கும். ஏன்னா பகவான் தன்மை விரித்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆனந்தம் இன்னும் அதிகரிக்க வேண்டும். நான் விரித்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி பகவான் நினைக்கிறார். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போதும் சாஸ்திரத்தில் எல்லா இடத்துலையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பகவானுடைய உருவத்தை பற்றி. இப்போ பகவானுடைய அருவத்தில் என்ன ஆனந்தம் கிடைக்கும்? கண்டிப்பாக முடியாது. ஆனால் அருவவாதிகள் இங்கே 2 பேர் இருக்காங்க. அதை பற்றி இங்கே அர்ஜுனனுடைய கேள்வி இது. ஓகே, இப்போ பூரண உண்மையை உணர்வதற்கு பல்வேறு வழிமுறைகளில் பக்தி யோக முறை உயர்ந்தது என்பதை நாம் இந்த அத்தியாயத்தில் காணலாம் இல்லையா? முதலே பதில் சொல்லிட்டாங்க ஸ்ரீ பிரபுபாதர் இல்லையா? பூரண உண்மை யாருன்னா பகவான் தான் இல்லையா? பகவானை எப்படி உணரலாம்? 3 விதங்களில் உணரலாம் இல்லையா? பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சத்தியத்தே அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? பகவானை பிரம்மன் ஃபஸ்ட்டு ஒளி, அது மட்டும் உணர்வது அது முழுமையானது கிடையாது. அது பகவான் எல்லாருடைய ஹிருதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கிறார் உணர்வது இன்னும் கொஞ்சம் முன்னேறிய நிலை. ஆனால் பிரம்மாவையும் உணர்வதும் பிரம்மனையும் உணர்வதும் பரமாத்மாவையும் உணர்வதும் உயர்ந்த நிலை ஆகாது. இப்போ அதையும் தாண்டி பகவானுக்கு உருவம் இருக்குது. பகவானுடைய ரூபம் சச்சிதானந்த ரூபம், பகவானுடைய இருப்பிடம் கோலோக விருந்தாவனம் அப்படின்னு சொல்லி இப்போ பகவானை பற்றி முழுமையாக புரிந்து கொள்வது இல்லையா? அப்போ அந்த முழுமையான உண்மை தான் பூரண உண்மை. அதான் இங்கே ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறாங்க, பூரண உண்மையை உணர்வதற்கு பல்வேறு வழிமுறை இருக்குது. ஆனால் அது எல்லாருமே குறைபாடுடைய வழிமுறை. எந்த ஒரு நம்ம பக்தி எடுத்தாலும் ஞானம் எடுத்தாலும் எந்த ஒரு நிலை ஆன்மீகமான பாதை எடுத்தாலும் இறுதியில் பக்தி யோகத்தில் அடைய வேண்டும். அதுதான் பூரணம். அதான் சொல்லப்படுது. எத்தனை பல்வேறு வழிமுறைகளில் பக்தி யோகமே உயர்ந்தது என்று இந்த அத்தியாயத்தில் நாம் காணலாம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுடன் உறவு கொள்ள ஒருவன் விரும்பினால் அவன் பக்தி தொண்டை ஏற்க வேண்டியது அவசியம். இதுதான் இல்லையா? பகவானோடு நம்ம உறவு கொள்ளணும் அப்படின்னாக்கா பக்தி தொண்டால் மட்டும்தான் இல்லையா? நம்ம திரும்ப திரும்ப இதை பார்த்துருக்கோம் இல்லையா? நம்ம பகவானை புரிந்து கொள்வதற்கு ஒரே வழி பக்தி தொண்டு மட்டும்தான். பக்தி தொண்டால் மட்டும்தான் பகவானை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி. இப்போ பரமபுருஷரை பக்தி தொண்டின் மூலம் நேரடியாக வழிபடுவோர் உருவவாதிகள் எனப்படுவர். அருவ பிரம்மனின் மீதான தியானத்தில் தன்னை ஈடுபடுத்துவோர் அருவவாதிகள். இவற்றில் எந்த நிலை சிறந்தது என்ற வினாவை அர்ஜுனன் இங்கே எழுப்புகின்றான்.
பூரண உண்மையை உணர்வதற்கு பல்வேறு வழிகள் இருப்பினும் தனக்கு செய்யப்படும் பக்தி தொண்டே பக்தி யோகமே எல்லாவற்றையும் உயர்ந்தது என்ற அத்தியாயத்தில் கிருஷ்ணர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இறைவனுடன் தொடர்பு கொள்வதற்கான மிகவும் நேரடியான எளிமையான வழிமுறை இதுவே இல்லையா? ரொம்ப ரொம்ப எளிமையானது. 9வது அத்தியாயத்திலே பார்க்குறோம் இல்லையா? ராஜவித்யா ராஜகுக்கியம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசூகம் கர்தும் அவ்யயம் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை புரிந்து கொள்வது. இந்த அருவவாதம் எப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் இல்லையா? பகவானுடைய ஒலியில் போய் கலந்துட்டு நாமளும் அங்கே ஒலி எதுவுமே யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே அங்கே இருக்கிறது நம்மளால் இருக்கவே முடியாது இல்லையா? நம்ம இங்கேயே நம்மளால் கொஞ்ச நேரம் கூட ஒரு நிமிடம் கூட ஒரே இடத்துல நம்மளால் எந்த செயலும் செய்யாமல் இருக்க முடியாது. ஏன்னா மனது ஏதோ அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய நிலை என்னன்னா எப்போவுமே இயங்கிக் கொண்டே இருப்பது. அதனால் இங்கேயும் செயல்கள் இருக்குது. பக்தி சேவையில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பக்தி சேவை நம்ம பௌதிகத்திலிருந்து நம்ம விடுதலை அடைந்து முக்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு எந்த செயலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஆச்சாரியர்கள் எப்படி விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, நம்ம இங்கேயும் நமக்கு இதில் பக்தியிலையும் ஆன்மீகத்திலையும் நமக்கு செயல்கள் இருக்குது. ஆன்மீக செயல்கள் இருக்குது. அங்கே போன பிறகும் நமக்கு ஆன்மீக செயல்கள் இருக்குது. நம்ம தனித்தன்மையை என்றுமே நாம் தக்க வைத்துக் கொள்கிறோம். அதுதான் சொல்லப்படுது. நம்ம பார்த்தோம் இது இந்த புருஷோத்தம யோகத்தில் அந்த அத்தியாயத்தில் விளக்கப்படும் போது இதை பற்றின விளக்கத்தை நம்ம பார்த்தோம். இப்போ கிருஷ்ணரை தொடர்பு கொள்வதற்கான ஒரே வழிமுறை பக்தி தொண்டு தான். அதுவும் ரொம்ப எளிமையானது. அந்த பக்தி தொண்டு செய்வதன் மூலமாகவே எல்லாராலையும் அணுக முடியும். ஏன் அப்படின்னாக்கா பக்தி தொண்டை பொறுத்தவரையிலும் யார் வேணாலும் அணுக முடியும். இவர்தான் செய்ய வேண்டும், இவர்தான் செய்ய வேண்டும், இதற்கு ஒரு குறிப்பிட்ட கால வரைமுறை இருக்குது, இதுக்கு ஒரு தகுதிகள் இருக்குது, அப்படி எல்லாமே எதுவுமே கிடையாது இல்லையா? அப்போ அதுதான் எல்லாராலையும் பகவானை அணுக முடியும். எல்லாராலையும் பகவானை அணுகி எல்லாராலையும் பக்தி தொண்டு சேவை செய்ய முடியும். அதுதான் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுடைய கருணை இல்லையா? அப்போ எல்லாருக்கும் அந்த காருண்யம். நான் எப்படி இந்த காருண்யத்துடைய அவதாரம் எப்படின்னா, யார் ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்காங்களோ அவங்களுக்கு முதல்ல கருணை வழங்கப்படுதாமா. அதுக்காக ஸ்ரீ நரத்தமதாச தாக்கூர் பிரார்த்தனை செய்கிறாங்க. அவங்க அந்த நிலையில் இல்லை, ஆனால் இருந்தாலும் அவங்க அந்த ஒரு தாழ்ந்த நிலையில் வைத்து நமக்காக அந்த ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. தினமும் காலையில் இந்த இஸ்கான் டெம்பிளில் எல்லா இடத்துலையும் இந்த பாடல்கள் பாடுவாங்க. ஓப்பனிங் ஆரத்தி அப்போ தர்ஷனார்த்தி 7 மணிக்கு நடக்கும். இப்போ அந்த நேரத்தில் இந்த பாட்டு பாடுவாங்க. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு தோயாக்கார மோரே அப்படின்னு சொல்லி, மோசமா பதிதா பிரபு நான் பாய்ப்பே ஆரா அப்படின்னு சொல்லி பாடுறாங்க நரத்தமதாஸ் தாக்கூர். என்னை விட ரொம்ப தாழ்ந்தவன் வீழ்ந்தவன் இங்கே யாருமே இல்லை, அதனால உங்களுடைய கருணையை முதல்ல எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நரத்தமதாஸ் தாக்கூர் பாடுறாங்க. ஏன்னா நரத்தமதாஸ் தாக்கூர் ரொம்ப உயர்ந்த பக்தர். ஏன்னா பகவான் நரத்தமதாஸ் தாக்கூர் இங்கே லீலைகளுக்காக இங்கே வர்றதுக்கு முன்னாடியே சைத்தன்ய மகாபிரபு யமுனை நதிக்கிட்ட பிரேமையை முதல்ல கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு தூய பக்தர் நரத்தமதாஸ் தாக்கூர். அவர் இந்த மாதிரி சொல்கிறனும் இல்லை, நான் நமக்காக அந்த ஒரு நிலையில் இல்லையா? பௌதிகத்தில் இங்கே பொறுத்தவரை என்ன கொஞ்சம் பதவி உயர்வு வந்துருச்சுன்னா நான் தான் பெரியவன் இல்லையா? நம்ம ரொம்ப நல்ல சகஜமாக பேசிக்கிட்டே இருந்தவங்க கூட நம்ம ஒரு பதவி வந்தோன்னா அவங்க ரொம்ப தாழ்ந்தோன்னா நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். இதுதான் பௌதிகமான ஒரு உயர்வு. ஆனால் ஆன்மீகத்தில் உயர்வு எப்படின்னா, எந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் உயர்ந்து போகிறாங்களோ எல்லாருடைய தாழ்ந்த நபர்கிட்டையும் அவங்க நெருக்கமாக போய் பேசுவாங்க. அதுதான் ஒரு இது. அதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாங்க, திருநாத்தபி சுனீச்சேனா தரோரபி சகிஷ்ணுனா அமானினா மானதேனா கீர்த்தனிய சதாஹரி. நான் புல்லை விட பணிவாகவும் மரத்தை விட பொறுமையாகவும், அந்த மாதிரி யாருக்கும் எந்த மரியாதையும் கொடுக்காமல், யாருக்கும் எந்த மரியாதையும் எதிர்பார்க்காமல் எல்லாருக்கும் எல்லா மரியாதையும் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு மனநிலையில் கீர்த்தனிய சதாஹரி, அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும்போது தான் நமக்கு தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை சொல்ல முடியும், ஜபிக்க முடியும். அந்த மனநிலை வேண்டும். இது ஆன்மீக தளத்தில் மட்டும்தான் சாத்தியம். அந்த ஒரு மனநிலை இல்லையா? இது சொல்கிறது நமக்கு ரொம்ப எளிமையானது. ஆனால் இதை நம்ம பயிற்சி செய்ய வேண்டும் இல்லை? இது எல்லாமே படிக்கும்போது நம்ம புரிந்து கொள்வது அதுதான். ஏன்னா நான் முழுக்க நான் பகவானை மட்டுமே சார்ந்து இருக்கிறேன். அந்த ஒரு மனநிலை இல்லையா? அந்த மாதிரி மனநிலை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த மனநிலை நாம் ரெடியாக இருக்கணும்.
இதுதான் நம்ம ஆன்மீகத்தின் முன்னேறதற்கான அந்த ஒரு நிலை. நான் யாரை பார்த்தாலும் நான் வந்து எப்படி பார்ப்போம்னா, இது வந்து நேற்று தான் சைத்தன்ய சரிதாமிரத்தில் இதை பற்றின விளக்கத்தை நான் வந்து சில பிரபுபாதர் வந்து விளக்கியிருந்தாங்க. இது வந்து இந்த மாதிரி மனநிலை நமக்கு வந்த உடனே வந்து இப்போ இந்த ஸ்லோகம் பார்த்த மாதிரி அந்த திருடாத்தபி சுனிச்சேனா அந்த மனநிலை அதில் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த மனநிலை நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம எப்படி பார்ப்போம்னா, ரொம்ப தாழ்ந்த நிலையில் வந்து ஒருத்தர் வந்து இருப்பாங்க இல்லையா, அவர்களை பார்த்த உடனே வந்து நாம் நினைப்போமா அவரை விட நான் ரொம்ப தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி இல்லையா. நம்ம வந்து அப்படி நினைக்கிறது இல்லை, பௌதிகத்தில் அந்த மாதிரி வந்து நினைக்கிறது இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து நமக்கு வந்து வந்துருமாமா. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து புரிந்து கொள்வோம், நம்முடைய புரிதல். இதுக்கு வந்து ஒரு கதை இருக்குது. என்னென்னா, ஒரு வசதியான ஒரு நபர், அவருக்கு வந்து என்னென்னா ஆன்மீகம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆசை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சன்னியாசிக்கிட்ட வந்து போகிறாங்க. இப்போ வந்து அவங்க கிட்ட வந்து நிறைய பக்தர்கள் எல்லாமே வந்து சேவைகள் வந்து செய்கிறாங்க அந்த இடத்துல. இப்போ அங்கே வந்து அந்த சன்னியாசிக்கிட்ட வந்து அவங்க அந்த நபர் வந்து கேட்கும்போது, எனக்கு ஆன்மீகம் வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ அந்த சன்னியாசி சொல்கிறாங்க, இப்போதைக்கு நான் வந்து ஒரு யாத்திரையாக வெளியே போகிறேன், நான் வந்த பிறகு நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அது வரைக்கும் நீ இந்த பக்தர்களோட நீ சேவை செய்யி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி, சரி அங்கே போனால் அவங்க சொல்கிறது கேட்கணும்னு சொல்லி அதே மாதிரி வந்து செய்கிறாங்க. அப்போ வந்து போயிட்டு சில காலம் கழித்து அந்த சன்னியாசி வந்து வர்றாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்கிறாங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆன்மீகத்தை பற்றி அப்படின்னு சொல்லும்போதும், இன்னும் சில காலம் போகட்டும் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. திரும்பவும் இன்னும் சில காலம் கழித்து அவங்க வந்து போய் கேட்கும்போதும் இப்போ அந்த சன்னியாசி வந்து சொல்கிறாங்க, நீ வந்து வெளியே போய் உன்னை விட யாராவது உயர்ந்தவர் இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போகிறாங்க. போய் பார்த்துட்டு, என்னை விட உயர்ந்தவர் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி வந்து அவங்க நினைக்கிறாங்க. வந்து சொல்கிறாங்க சன்னியாசிக்கிட்ட, நான் அந்த மாதிரி பார்க்கலையே, என்னை விட உயர்ந்தவர் யார், நான் தான் உயர்ந்தவராக எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே, சரி இன்னும் சில காலம் போகட்டும், நீ வந்து பக்தர்களோட வந்து சேர்ந்து சேவை செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சேவை செய்கிறாங்க. இன்னும் சில காலம் கழித்து போகிறாங்க. சன்னியாசிக்கிட்ட வந்து கேட்கும்போது அப்போ சன்னியாசி வந்து சொல்கிறாங்க, நீ வந்து இப்போ வெளியே போய் பார்த்துட்டு உன்னை விட உயர்ந்தவர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அப்போ பார்க்கும்போதும் அப்போ அந்த பக்தருக்கு கொஞ்சம் அந்த மனம் வந்து மாறுது. அப்போ சொல்கிறாங்க, ஆமாம் என்னை விட சில பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தோணுது. அப்போ அதை வந்து சன்னியாசிக்கிட்ட வந்து சொல்லும் போதும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் சில காலம் போகட்டும், நீ பக்தர்களோடு வந்து சேவை செய்யி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சில காலம் போன பிறகு இப்போ திரும்ப வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி, வெளியே போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போதும் அப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்களே என்னை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வந்தபோதும் சரி இன்னும் சில காலம் போகட்டும் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறாங்க. ஒரு நாள் திடீர்னு அந்த பக்தருக்கு என்ன ஆச்சுன்னா, காலையில் அவங்களுடைய காலை கடன் வந்து முடிக்கும் போதும் அந்த இடத்துல அதில் நெளிகின்ற அந்த ஒரு புழுவை பார்த்து அந்த பக்தர் வந்து பார்க்குறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வைஷ்ணவர்களோட சேர்ந்து சேவை செய்ததினால் அந்த பணிவான மனப்பான்மை தானாகவே வந்துருச்சு. இப்போ வந்து உடனே அவங்க மனநிலை தோணுது. அந்த இடத்துலேருந்து உடனே நேராக சன்னியாசியை வந்து பார்க்க போகிறாங்க. நான் வந்து அந்த மலத்தில் நெளிகின்ற அந்த புழுவை விட நான் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி அந்த பக்தர் சொன்ன உடனே அப்போ வந்து சன்னியாசி சொல்கிறாங்க, இப்போ தான் உனக்கு ஆன்மீகத்தை வந்து நீ கற்றுக்கொள்ள உனக்கு அந்த சரியான ஒரு தருணத்தில் வந்து இருக்கிறாய், இப்போது நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாருங்கள், அப்போ எந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து நாம் பயிற்சி செய்ய வேண்டும் இல்லை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து சொல்லிடலாம், ஆனால் வந்து இதை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். இதுதான் வந்து உயர்ந்த வைஷ்ணவர்கள் எல்லாமே பயிற்சி செய்கிறாங்க. ஆன்மீக குரு எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், ரொம்ப இதாக வந்து பணிவாக அவங்களுடைய பேச்சு வந்து இருக்கும் இல்லையா. உயர்ந்தவர் தாழ்ந்தவர், இவர் படித்தவர், இவர் உயர்ந்த அதெல்லாமே வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கும் வந்து சமநிலையில் வைத்து அவங்களுக்கு என்ன ஆன்மீக முன்னேற்றத்திற்கு என்ன தடையாக இருக்குது, எப்படி அவங்களுக்கு வந்து அதிலிருந்து அவங்களுக்கு வெளியே கொண்டு வந்து ஆன்மீக முன்னேற்றத்தை வந்து அளிக்க முடியும், அப்படிதான் வந்து அவங்க உயர்ந்த பக்தர்கள் யோசிப்பார்களே ஒழிய இவங்க வந்து நான் உயர்ந்தவன், நான் ஆன்மீகத்தில் உயர்ந்தவன், நான் ஆன்மீக குரு, அந்த மாதிரிலாம் ஆன்மீக குரு வந்து நினைப்பதே இல்லை. இப்போ அவங்க தான் ஆன்மீக குரு. இது இப்போ அந்த ஒரு மனநிலை. அப்போ அவங்களுடைய சகவாசம் நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா. நீங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து உயர்ந்த இது எல்லாமே உத்தம பக்தர்களை பற்றி தான் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்தும் விளக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஒவ்வொரு பக்தர்களின் நம்ம குணாதிசயங்கள்
நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அது தெரியும் இல்லையா. இங்கே சொல்லியிருக்கிற அந்த திருநாத்தபி சுனிச்சேனா அந்த மனநிலை எல்லா பக்தர்களும் வந்து அதில் வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க, ரொம்ப இதாக வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா தனியாக வந்து நம்மளால இது எல்லாமே வந்து பயிற்சி செய்ய முடியாது. அந்த பக்தர்களுடைய சகவாசத்தின் மூலமாக அவங்களுடைய லீலைகள் இல்லையா, பகவானுக்கும் பக்தர்களுக்கும் நடந்த அந்த இதை வந்து நம்ம திரும்ப 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 கேட்கும்போது அந்த மனநிலை வந்து நமக்கு வந்து வரும் இல்லை. இப்போ இந்த பக்தர்களுக்கு எப்படி அந்த பக்தர்களுடைய சகவாசத்தில் வந்து இருந்து சேவை செய்யும் போது அந்த மனநிலை தாழ்ந்த மனநிலை இல்லையா, அந்த அளவுக்கு நாம் வந்து ஆன்மீகத்தில் பயிற்சி செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம வந்து பற்பல ஜென்மங்களாக நான் தான் இந்த உடல், நான் நான் அப்படின்னு சொல்லி நான் எனது அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம பற்பல ஜென்மங்களாக வந்து உள்ள வச்சுட்டோம். ஆனால் நம்முடைய உண்மையான நிலை வந்து ஜீவேர ஸ்வரூபய கிருஷ்ணேர நித்தியதாசன் இல்லையா. மூத்த பக்தர் வந்து சொன்னாங்க நித்தியதாச, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை வந்து நான் பயிற்சி செய்ய வேண்டும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. நம்ம வந்து ஒரு ஸ்லோகத்துக்கே நம்ம வந்து விளக்கத்திலே போயிட்டோம். நம்ம இதில் பார்க்கலாம். அப்போ பகவத்கீதையின் 2ஆம் அத்தியாயத்தில் உயிர்வாளி ஒரு ஜட உடல் அல்ல என்றும் ஆன்மீக பொறி என்றும் பரமபுருஷர் விளக்கினார் இல்லையா. அதுதான் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த ஆன்மீகமான மனநிலை, நான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி அந்த மனநிலைக்கு வரும்போது தான் இந்த திருநாத்தபி சுனிச்சேனா வந்து நம்ம பயிற்சி செய்ய முடியும். அப்போ வந்து மேலும் பரம உண்மையே ஆன்மீக முழுமையாகும். எனவே 7ஆம் அத்தியாயத்தில் பூரண உண்மையின் அம்சமே உயிர்வாளி என்பதை உரைத்த இறைவன் அங்கே உயிர்வாளி தனது கவனத்தை பூரணத்திடம் முழுமையாக திருப்ப வேண்டும் என்று சிபார்சு செய்தார். பின்னர் மீண்டும் 8ஆம் அத்தியாயத்தில் தன் உடலை விடும் நேரத்தில் கிருஷ்ணரை எண்ணுபவன் யாராக இருந்தாலும் அவன் வான்மீக வானிலுள்ள கிருஷ்ணனுடைய உலகத்திற்கு உடனடியாக மாற்றப்படுகிறான் என்று கூறப்பட்டது. மேலும் 6ஆம் அத்தியாயத்தின் இறுதியில் எப்போதும் தனக்குள் கிருஷ்ணரை சிந்தித்து கொண்டிருப்பவனே எல்லா யோகிகளை காட்டிலும் மிக பக்குவமானவன் என்று கருதப்படுகிறான் என்று இறைவன் தெளிவாக கூறினார். எனவே கிருஷ்ணரிடம் தனிப்பட்ட உருவின் மீது பற்றுதல் கொள்ள வேண்டும் என்பதே ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவாகும். அத்தகு பற்றுதலே ஆன்மீக உணர்வின் மிக உயர்ந்த நிலையாகும் இல்லையா. அப்போ அர்ஜுனன் கேட்ட கேள்விகளுக்கு பாருங்கள், நம்ம வந்து பின்னாடி படிக்கிறதுக்கு முன்னாடியே சில பிரபுபாதர் நமக்கு அந்த விளக்கத்தை எல்லா இடத்துலையும் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா. பகவான் வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன அத்தியாயத்தில் என்னென்ன பதில் சொன்னாங்களோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு கோர்வையாக வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ 2ஆவது அத்தியாயத்தில் வந்து பகவான் வந்து என்ன சொல்லியிருந்தார், உயிர்வாளி ஜட உடல் அல்ல ஆன்மீக பொறி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் 7ஆவது அத்தியாயத்தில் பகவான் வந்து என்ன சொல்லியிருந்தார், பூரண உண்மையின் ஹம்சமே உயிர்வாளிகள், நாம் எல்லாருமே பகவானுடைய ஒரு ஹம்சம். அதனால் நம்முடைய கவனம் முழுக்க கிருஷ்ணரிடம்தான் திருப்ப வேண்டும், அருவத்திடம் அல்ல, உருவத்திடம்தான் இல்லையா. அர்ஜுனன் கேட்ட கேள்வி உருவஹம்சம் சிறந்ததா அருவஹம்சம் சிறந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் உருவஹம்சம்தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் வந்து இதுக்கு முன்னாடி பகவான் சொன்ன அந்த விளக்கத்தை எல்லாமே வந்து இங்கே கொண்டு வர்றாங்க இல்லையா. அப்போ 2ஆவது அத்தியாயத்தில் நாமளும் பகவானுடைய ஆன்மீக பொறி, அப்போ கிருஷ்ணரிடம் தான் நம்முடைய கவனத்தை திருப்ப வேண்டும். 8ஆவது அத்தியாயத்திலும் மரண சமயத்தில் கிருஷ்ணரை எண்ண வேண்டும் இல்லையா. இறுதியில் வந்து 6ஆவது அத்தியாயத்தில் இதில் யோகம் பற்றி முழுக்க தியான யோகத்தை பற்றி விளக்கினாலும் இறுதியில் வந்து யார் உண்மையான யோகி அப்படின்னாக்கா எப்பவுமே கிருஷ்ணரை நினைத்து கொண்டிருப்பவன் தான் யோகி. அப்போ வந்து உருவ ஹம்சத்தை தான் திரும்ப திரும்ப பகவான் வந்து வலியுறுத்துகிறார் அப்படின்னு சொல்லி அதை திரும்ப திரும்ப சில பிரபுபாதர் வந்து இங்கே சொல்லிட்டாங்க. அப்போ கிருஷ்ணரின் தனிப்பட்ட உருவத்தில் தான் நம்முடைய பட்டுதல் இருக்க வேண்டுமே ஒழிய அருவத்திடம் அல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சில பிரபுபாதர் வந்து நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே சில பிரபுபாதர் இங்கே நமக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ யார் கேட்டாலும் நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா எல்லா அத்தியாயத்திலும் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு கிருஷ்ணருடைய உருவத்திடம்தான் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். அவ்வாறு இருப்பினும் கிருஷ்ணரின் தனிப்பட்ட உருவின் மீது பற்றுதல் கொள்ளாத நபர்களும் இருக்கின்றனர். பற்றின்மையில் திடமாக இருக்கும் அவர்கள் பகவத்கீதைக்கான விளக்க உரையிலும் கூட மக்களை கிருஷ்ணரிடமிருந்து திசை திருப்பி அவர்களது பக்தியை அருவ பிரம்மத்திடம் செலுத்தும்படி செய்ய விரும்புகின்றனர் இல்லையா. சிலர் அப்படி பண்ணுறாங்க இல்லையா. அருவத்திடம் வந்து நம்ம வந்து திருப்ப வேண்டும், உருவத்திடம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டோம். சில பேர் அப்படியும் வந்து இருக்காங்க, ஆனால் அது தவறு. அருவ பிரம்மத்திடம் அத்தகு நபர்கள் புலன்களுக்கு அப்பாற்பட்டதும் தோன்றாததுமான பூரண உண்மையின் அருவத்தன்மையின் மீது தியானம் செய்வதை தேர்ந்தெடுக்கின்றனர். இவ்வாறு ஆன்மீகவாதிகள் இரு வகையினர் என்பது உண்மையே. இந்த இரு வழிமுறைகளில் எது எளிமையானது என்பதை இரு வகுப்பினரில் யார் மிகவும் பக்குவமானார் என்பதையும் தமது வினா மூலம் தெளிவுபடுத்த
அர்ஜுனன் முயல்கின்றான் இல்லையா. ஆனால் அர்ஜுனனுக்கு வந்து பகவானுடைய ஒரு தூய பக்தர், அதுக்கப்புறம் வந்து பகவானுடைய சக்கிய ரசத்தில் இருக்கிறார். முதலே வந்து நம்ம பார்த்த மாதிரி அர்ஜுனன் எந்த விதமான என்ன சொல்கிறது அறியாமையில் இல்லை. அர்ஜுனனுக்கு வந்து நம்ம சைட்ல இருந்து கேட்கறதுக்காகத்தான் வந்து அர்ஜுனனை அறியாமையில் புகுத்தினார் பகவான் இல்லையா. நம்ம சைட்ல இருந்து அர்ஜுனன் இந்த கேள்விகளை வந்து முன்வைக்கிறார். இப்போ வேறு விதமாக கூறினால் கிருஷ்ணனுடைய தனிப்பட்ட உறவில் பற்றுதல் கொண்டுள்ள அர்ஜுனன் தனது சொந்த நிலையை தெளிவுபடுத்தி கொள்ள விரும்புகிறார். தனது நிலை பாதுகாப்பானதா என்பதை அறிய விரும்புகிறான். இது இந்த ஜட உலகிலும் சரி, பரமபுருஷரின் ஆன்மீக உலகிலும் சரி, அருவ தோற்றத்தின் மீது தியானம் செய்வது கடினமாகும் இல்லையா. நீங்கள் பாருங்களேன், அருவ பிரம்மத்திடம் கண்டிப்பாக தியானம் செய்வது மிக மிக கடினம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம எதுவுமே தெரியாது, எதுவுமே இல்லாத இதை வந்து தியானம் செய்யணும்னா எவ்வளோ கடினமான விஷயம். இதே பகவானுடைய உருவத்தை தியானம் செய்யணும்னா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. பகவானுடைய ரூபம் எப்படி, பகவான் வந்து சச்சிதானந்த ரூபம் இல்லையா. பகவானுடைய தாமரை திருவடி இல்லையா. பகவானுடைய கண்கள் தாமரை போன்ற கண்கள் இல்லையா. இதில் குந்தி தேவி கூட வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க, நம்ம பங்கஜ நாபாயா, நம்ம பங்கஜ மாலினே, நம்ம பங்கஜ நேத்ராயா, நமஸ்தே பங்கஜாங்கிறையே அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணனுடைய உருவத்தை வர்ணித்து இந்த எத்தனை பக்தர்கள் வந்து பாடியிருக்காங்க இல்லையா. இது எல்லாமே வந்து நம்ம ஸ்மரண் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பகவானுடைய லீலைகள் இல்லையா, இந்த தாமோதர லீலை இல்லையா. அப்போ இது வந்து எழுதின இந்த தாமோதராஷ்டகம் எழுதிய ஆச்சாரியர் சொல்கிறாங்க, இந்த ஒரு உருவமே எனக்கு வந்து போதும், இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். அந்த பாடல்லே அப்படி தான் வருது இந்த இதில் அர்த்தங்களுக்கு கூட. அப்போ வந்து அதை நீங்கள் படிச்சிங்கன்னா வந்து தெரியும். அப்போ அது மட்டுமே போதும் இல்லையா. பகவானுடைய ரூபம்னு எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த தாமோதரர் லீலை இல்லையா. அந்த பகவானின் கிருஷ்ணரை வந்து அந்த யசோதை தாய் வந்து உரலில் கட்டி வைப்பது இல்லையா. இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் பகவானுடைய செய்த லீலைகள் இல்லையா. பகவானுடைய ரூபம் சச்சிதானந்த ரூபம், மஞ்சள் வண்ண பட்டு பீதாம்பரம் வந்து அணிந்திருக்கிறார், கௌஸ்துபமணி வந்து அணிந்து இருக்கிறார், அப்போ காதில் மகர குண்டலம் அணிந்து இருக்கிறார் இல்லையா. அப்போ தலையில் மயில் பீலி சூடி இருக்கிறார், கையில் புல்லாங்குழலை ஏந்தி இருக்கிறார் இல்லையா. அப்போ திரிபங்க லலிதம், பகவானுடைய ரூபம் சச்சிதானந்த ரூபம் இல்லையா. பகவானுடைய ரூபத்தை வந்து தியானம் செய்யணும்னா நமக்கு வந்து சொல்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் வருது. ஆனால் அருவம் அப்படின்னு சொல்லும்போது எதை தியானம் செய்வது இல்லையா. இப்போ எதுவுமே இல்லாமல் எதை தியானம் செய்து எதை அடைவது, சூன்யத்தை தான் வந்து அடைய முடியும். அப்போ வந்து பகவானை வந்து நம்ம தியானம் செய்யும்போது பகவானை வந்து அடையலாம் இல்லையா. அப்போ பகவானுடைய உலகம் ஆன்மீக உலகம், அங்கே பகவானோடு நமக்கு அன்பு பரிமாற்றம் வந்து இருக்குது, அங்கே ஆனந்தம் மட்டும்தான் இருக்குது, அங்கே பிறப்பு இறப்பு முதுமை நோய் இல்லை இல்லையா. சூரியன் சந்திரன் மின்சாரம் இல்லையா, அது கூட வந்து தேவையில்லை. நம்ம வந்து பார்த்தோம் புருஷோத்தம யோகத்தில் அந்த மாதத்திலே அந்த ஸ்லோகத்தை பார்த்தோம் இல்லையா. என்னது பாஷயத்தே சூரிய ந சசாங்கோ ந பாவகக எத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அந்த லோகத்தை அடைபவர்கள் திரும்பி இங்கே வர தேவையில்லை. நம்ம ஒரு தடவை அங்கே போயிட்டோம் அப்படின்னாக்கா திரும்பி நம்ம இங்கே வரவே வேண்டாம் இல்லையா. பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து இருக்குது. இப்போ வந்து எல்லாமே சாஸ்திரத்தில் தெளிவாக இருக்கும்போது ஏன் அருவத்தை நாம் தியானம் செய்ய வேண்டும் இல்லையா. அப்படியா நம்ம அருவத்தை தியானம் செய்தும் அருவத்தை அடைந்தாலும் அங்கே நம்மளால் தொடர்ந்து இருக்க முடியாமல் திரும்ப அங்கேருந்து இங்கே வரணும். இங்கே வந்து உடல் எடுத்து திரும்ப நமக்கு வந்து ஏதோ ஒரு பக்தருடைய அதிர்ஷ்டவசமாக ஒரு சான்ஸ் கிடைச்சா, பக்தருடைய சங்கம் கிடைத்தால் நம்ம பக்தி செய்து போகலாம். இல்லைன்னா இங்கேயே பிறப்பு இறப்பு சுழற்சி திரும்ப 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 சுற்றிக்கிட்டே இருக்கணும். இதுதான் இல்லையா. அதுதான் சொல்லப்படுது. ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப எளிமையானது, உருவத்தை வழிபடுவது தான் எளிமையானது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வேறு விதமாக கூறினால் கிருஷ்ணனுடைய தனிப்பட்ட உறவில் பற்றுதல் கொண்டுள்ள அர்ஜுனன் தனது சொந்த நிலைமையை தெளிவுபடுத்தி கொள்கிறான். தனது நிலைமை பாதுகாப்பானதா என்பதை அறிய விரும்புகின்றான். இந்த ஜட உலகிலும் சரி, பரம புருஷரான ஆன்மீக உலகிலும் சரி, அருவ தோற்றத்தின் மீது தியானம் செய்வது கடினமாகும். உண்மையில் அருவத்தன்மையை பக்குவமாக உணர்வது இயலாததாகும். எனவே இத்தகு கால விரயத்தின் பயன் என்ன அர்ஜுனன் கூற விரும்புகின்றான். கிருஷ்ணரின் தனிப்பட்ட உருவிடம் பற்றுதல் கொள்வதே சாலச் சிறந்தது. ஏனெனில் அதன் மூலம் ஒரே சமயத்தில் மற்ற எல்லா உருவத்தையும் புரிந்து கொள்ள முடியும். பாருங்களேன், நம்ம வந்து அருவத்தை தியானம் செய்வதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உருவத்தை தியானம் செய்யும் போது பாருங்க எப்படி சொல்றாங்க பாருங்க, கிருஷ்ணரிடம் தனிப்பட்ட உருவத்திடம் பற்றுதல் கொள்வதே சாலச் சிறந்தது. ஏனெனில் அதன் மூலம் ஒரே சமயத்தில் எல்லா உருவத்தையும் புரிந்து கொள்ள முடியும்.
பாருங்களேன், இதுதான். ஆனால் கிருஷ்ணரை நம்ம வந்து அறிந்து கொள்ள முயன்றாலே போதும், நம்ம எல்லாத்தையும் வந்து அறிந்து கொள்ளலாம். அதுதான் இது வந்து கர்க சம்ஹிதை. நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் மட்டும் அதில் வந்து படித்தேன். இப்போ அதில் வந்து ஏதோ ஒரு தேவர்கள் வந்து கேட்குறாங்க, இங்கேருந்து இந்த தீர்வுக்காக விஷ்ணு பகவானிடம் வந்து தீர்வை கேட்கும் போதும் உங்களுக்கு வந்து கிருஷ்ணர் தான் தீர்வை அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவான் சொல்லி, இப்போ வந்து எப்படி வந்து கோலோகத்தை வந்து சென்று பகவானிடம் வந்து பிரார்த்தனை செய்வது அப்படின்னு சொல்லும்போது அந்த வழி எல்லாமே வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த ஒரு நதியை வந்து கடந்து போகிறாங்க. கடந்து அங்கே கோலோக விருந்தாவனம் போன உடனே வந்து அங்கே பகவான் வந்து எல்லா பசுக்களோடு வந்து அங்கே நிற்கிறாங்க. தேவர்கள் எல்லாருமே அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. இப்போ வந்து இது எல்லாமே கர்க சம்ஹிதையிலேருந்து விளக்கப்படுது. இது வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை ஆச்சாரியர்கள் வந்து, இது கொஞ்சம் மேலோட்டமாக அதில் வந்து. ஆனால் இது கர்க சம்ஹிதையில் கிருஷ்ணனுடைய லீலைகள் தான். அந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கின்ற 10வது அத்தியாயம் தான் விரிவாக விளக்கப்பட்டிருக்கு, கொஞ்சம் இன்னும் விளக்கமாக அதில் இருக்கும். அந்த மாதிரி அங்கே வந்து போகும்போதும் இப்போ வந்து கிருஷ்ணரை வந்து பார்க்கும்போது தேவர்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எல்லா அவதாரங்களும் கிருஷ்ணருக்குள்ளே போய்கிட்டே இருக்காங்களாமா. இப்போ எல்லாருமே வந்து உள்ளே போய்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா எல்லாத்துக்கும் மூலம் நான் தான் அப்படின்னு சொல்லி தேவர்களுக்கு பகவான் வந்து உணர்த்துகிறார் இல்லையா. வந்து நம்மளை மாதிரி நம்ம வந்து வாயால் சொல்லுவோம், ஆனால் செய்ய மாட்டோம். ஆனால் பகவான் வந்து எந்த ஒரு நிலை இருந்தாலும் பகவான் செய்து காட்டிடுவார். பகவான் சொல்ல வேண்டும் அவசியம் இல்லை, பகவான் எல்லாருமே செய்து காட்டிடுவார். செய்யும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த மாதிரி பகவான் இப்போ வந்து பார்க்குறேன். அப்போ எந்த பகவானை கிருஷ்ணரை தெரிந்து கொள்ள போகும்போதும் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இது அதுக்குன்னு தனியாக வந்து நாம் இதையும் வந்து முயற்சி சொல்ல தேவையில்லை. நம்மை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள முடியும், கிருஷ்ணரையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும், நம்மையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் கிருஷ்ணரின் மீதான தனது அன்பிற்கு எந்த தொந்தரவும் இருக்காது என்பதை அர்ஜுனன் 11ஆம் அத்தியாயத்தில் உணர்ந்தார். அர்ஜுனனால் கிருஷ்ணனிடம் வினவப்பட்ட இந்த முக்கியமான வினா பூரண உண்மையை பற்றிய அருவ கருத்திற்கும் உருவ கருத்திற்கும் இடையிலான வேறுபாட்டை தெளிவுபடுத்தும் இல்லையா. நிறைய பேர் இந்த அருவத்துக்கு தான் முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து அவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்கன்னா, உருவத்தை வந்து ஏற்றுக்கொண்டோம்னா அவங்களுடைய அதிகாரம் போயிருமா, அவங்களுக்கு அது ஒரு பயம் இல்லையா, வந்து நம்மளுடைய நிலைமையை நம்ம வந்து இழந்துருவோமா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி ஒரு பயம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உறுதிக்காக இந்த அத்தியாயத்தில் இந்த கேள்வி கேட்கப்படுது. அடுத்த ஸ்லோகம் 2. ஸ்ரீ பகவான் உவாச்ச மய்யாவேஷ்ய மனோயே மாம் நித்யயுக்தா உபாஷதே ஸ்ரத்தையா பரயோ பேதாஸ் தேமே யுக்த தமாமதாக. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனது தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன் எப்போதும் எனது வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பவன் மிகவும் பக்குவமானவர்களாக என்னால் கருதப்படுகிறார்கள் இல்லையா. பகவான் பாருங்கள் ரொம்ப எளிமையாக பதில் சொல்லிட்டாங்க இல்லையா. ரொம்ப என்ன சொல்லியிருக்காங்க, எனது தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி இல்லையா. பகவான் உருவவாதத்தை தான் வந்து சொல்கிறாங்க. எப்படி திவ்யமான நம்பிக்கையுடன் இல்லையா, எல்லா சூழ்நிலைகளிலும் கிருஷ்ணரை வந்து வழிபடுவது, எப்போதும் எனது வழிபாட்டில் ஈடுபட்டு இருப்பவர்கள். அப்போ மட்டும் இல்லை, இப்போ மட்டும் அப்பப்போ வந்து இல்லை. அன்றைக்கி சனிக்கிழமை ஒரு நாள், அதுக்கப்புறம் வந்து 2 நாள் விட்டாச்சு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து 2 நாள் கழிச்சு, அப்படியெல்லாம் கிடையாது. எப்போதும் எனது வழிபாட்டில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் பக்குவமானதாக கருதப்படுகிறார்கள் இல்லையா. இதற்கு உதாரணம் அப்படின்னு சொன்னால் இந்த டக்குன்னு ஞாபகம் வருது இல்லையா, பிரகலாத் மகாராஜா இல்லையா. எல்லா சூழ்நிலையிலும் இல்லையா, நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நினைக்கலாம் இல்லையா. இன்னைக்கு காலையிலேருந்தே நம்ம வந்து இப்போ வந்து நேரம் வந்து எவ்வளோ ஆகுது, 7:21 ஆகுது. எவ்வளவு தடவை வந்து நம்ம பகவானை வந்து நினைத்தோம் இல்லையா. நம்ம எல்லாருமே வந்து யோசனை செய்தால் நினைத்தோமா அப்படின்னு கூட வந்து நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ அந்த மாதிரி. ஆனால் தூய பக்தர்கள் ஒரு கணமும் கிருஷ்ணரை மறப்பதில்லை. நம்ம கோபியர்கள் எப்படி பிரார்த்தனை செய்கிறாங்கன்னா, கோபிகா கீதத்தில் வந்து வரும், தீனா பரீட்சையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் வரும்போதும் பிரம்மதேவருக்கு வந்து படைக்கவே தெரியலை. ஏன்னா வந்து அவங்க இமைகள் வந்து வைக்கிறாங்க. ஏன்னா பகவானை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாமல் அந்த இமை வந்து தடுக்குது இல்லையா. நம்ம வந்து இமை அந்த கண்ணை மூடி திறக்கிறது கூட வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு விஷயமாவே நம்ம எடுக்க மாட்டோம். ஆனால் கோபியர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணரை வந்து பார்க்குறதுக்கு அந்த இமை தடுக்குது
அந்த இமை வந்து எங்களுக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ அவங்களுடைய பக்தி நிலையே வேற, நம்ம இன்னும் பக்தியே தொடங்கலை அப்படின்னு சொல்லி தெரியுது இல்லையா இதன் மூலமாக. இப்போ அதுதான் அப்போ வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து கிருஷ்ணரை வந்து மறக்க முடியலை. உத்தவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் உத்தவர் வந்து பகவான் வந்து பகவான் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து நான் வந்து போகும்போதும் இதில் மதுராவுக்கு போகும்போதும் நான் போயிட்டு உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க தான். பகவான் திரும்பி வரவே இல்லை. அப்போ வந்து கோபர்கள் கோபியர்கள் யசோதாமா நந்த மகாராஜ் அவங்க எல்லாருமே விரகத்தில் இருக்காங்க. யாருமே எதுவுமே சாப்பிடலை தூங்கலை, இன்னும் பித்து பிடித்தவர்கள் போல் வந்து இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலை. இப்போ வந்து அவங்களுடைய சார்பாக யாரை அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூய பக்தர் பகவானுடைய நெருங்கிய சகாவாக்கிய உத்தவரை வந்து அனுப்பும் போதும் இப்போ வந்து அவங்களிடம் வந்து சொல்கிறாங்க, கிருஷ்ணரை எங்களால் மறக்கவே முடியலை, மறக்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. நம்ம கிருஷ்ணரை நினைக்க தான் வந்து நம்ம கிருஷ்ணரை மறக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி, நமக்கு ரொம்ப எளிமை. ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய பக்தி வேற, நம்மளுடைய பக்தி நிலையே வேற இல்லையா. இப்போ அந்த ஒரு பக்தி நிலைக்கு வந்து நாம் உயர வேண்டும் இல்லையா. அப்போ அதுதான் நான் வந்து அவங்களுடைய கோபி சந்தனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அவங்களுடைய பாத தூசியில் இருக்கின்ற அந்த மண் தான் நம்ம வந்து திலகமாக வைக்கிறோம் அவங்களுடைய பக்தி நிலை நமக்கு வர்றதுக்காக இல்லையா. அப்போ அந்த ஒரு பக்தி நிலை நமக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனநிலையிலிருந்து மனோபாவத்திலிருந்து நாம் பக்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்போ அதுதான் முக்கியம், அதுதான் மிக உயர்ந்த நிலை. நான் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாத அந்த ஒரு பக்தி நிலை, அதுதான் நம்முடைய இலக்கு. பக்தி சேவை நம்ம வந்து பயிற்சி செய்வதின் இலக்கே வந்து அதுதான். அந்த ஒரு மிக உயர்ந்த நிலையை வந்து நாம் அடைய வேண்டும். இப்போ எவனொருவன் தனது தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் தன்னை வழிபடுகிறானோ அவனே யோகத்தில் மிகச் சிறந்தவனாக கருதப்படுகிறான் என்று கிருஷ்ணன் மிக தெளிவாக அர்ஜுனோட வினாவிற்கு இங்கு விடையளிக்கிறார். இத்தகைய கிருஷ்ண உணர்வின் இருப்பவனுக்கு ஜட செயல்கள் எதுவுமே இல்லை. பாருங்களேன், எப்போவுமே கிருஷ்ணர் 24 மணி நேரம் கிருஷ்ணர் 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 அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எந்த ஜட செயல்களும் இல்லை. நாங்கள் அந்த மிக உயர்ந்த உன்னத நிலையை வந்து அடைஞ்சிட்டாங்க. இது நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு நிலை இல்லையா. இப்போ வந்து இது தத்துவ ரீதியாக தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நாம் இன்னும் குணங்களுடைய கட்டுப்பாட்டில் ஜட செயல்களில் தான், உடல் சார்ந்த செயல்களில் தான் ஈடுபட்டு இருக்கின்றோம். ஜட செயல்களுக்கு மேற்பட்டு போகும்போது தான் இந்த ஒரு விஷயங்களை வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அந்த நிலைக்கு நம்ம உயர்வதற்காகத்தான் நாம் இப்போ வந்து பயிற்சி செய்கிறோம் இல்லையா. அந்த முக்குணங்களுக்கு தாண்டிய அந்த ஒரு உயர்ந்த நிலை, அதை பற்றி இங்கே விளக்கப்பட்டிருக்கு. நமக்கு வந்து இது வந்து புரியாது, நம்ம தத்துவ ரீதியாக தெரிந்து கொள்ளலாம். இப்போ அனைத்தும் கிருஷ்ணருக்காக செய்யப்படுகின்றன. தூய பக்தன் சதா சர்வ காலமும் செயலில் ஈடுபட்டுள்ளான். சில நேரங்களில் அவன் ஜபம் செய்கின்றான், சில நேரங்களில் கிருஷ்ணரை பற்றி நூல்களை படிக்கவோ கேட்கவோ செய்கின்றான், சில நேரங்களிலும் பிரசாதம் சமைக்கின்றான், சில நேரங்களில் கிருஷ்ணருக்காக ஏதேனும் வாங்குவதற்காக சந்தையில் செல்கின்றான், சில நேரங்களில் கோயிலை தூய்மை செய்கின்றான், பாத்திரங்களை கழுவுகின்றான். இவ்வாறாக அவன் எதையும் செய்தாலும் சரி தனது செயல்களை கிருஷ்ணருக்கென அர்ப்பணிக்காமல் நொடிப்பொழுதையும் கழிப்பதில்லை. இத்தகைய செயல் பூரண சமாதியில் இருப்பதாகும் இல்லையா. இப்போ நீங்கள் வந்து சொல்லலாம், இல்லையா நானும் வந்து கிருஷ்ணருக்காக தான் சமைக்கிறேன், நானும் கிருஷ்ணரை பற்றி கேட்கிறேன் இல்லையா, நானும் கோயிலுக்கு போகிறேன், நானும் வந்து தூய்மை செய்கிறேன் இல்லையா, என்ன வாங்கினாலும் நான் கிருஷ்ணருக்காக தான் வாங்கிட்டு வர்றேன் இல்லையா, நம்ம சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே வந்து நான் முழுமையாக 100% கிருஷ்ண உணர்வில் செய்கிறோமா கேள்விக்குறி இல்லையா. நம்ம செய்வது எல்லாமே முக்குணங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் செய்கின்றோம். நான் வந்து எப்படி சொல்லப்படுதுன்னு சில பிரபுபாதர் சொல்கிறாங்க, 90 வகை நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பக்தி சேவையாமா முக்குணங்கள் தான் இருக்குது, 3 குணங்கள். அந்த 3 குணங்கள் கலவையில் மூலமாக அது வந்து நம்ம கலந்து எவ்வளவு விரிவடைதுன்னு கூட வந்து தெரியாதாம். நாம் செய்வது கலப்படமான பக்தி தான் செய்கிறோம். இங்கே சொல்லப்பட்டது எல்லாமே தூய பக்தி. நம்ம வந்து இன்னும் தூய பக்தி நிலைக்கு வந்து உயரவில்லை. அப்போ அந்த தூய பக்தி நிலைக்கு வந்து நாம் உயர வேண்டும். இங்கே விளக்கங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டது எல்லாமே தூய பக்தர்களுடைய மனநிலையிலிருந்து செய்யக்கூடிய அந்த ஒரு நிலை தான் விளக்கப்பட்டிருக்கு. நாம் வந்து இப்போ தத்துவ ரீதியாக தான் வந்து கேட்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டின விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம செய்யலாம். ஆனால் இது எல்லாருமே வந்து நம்ம வந்து 100% எல்லா சூழ்நிலையிலும் 100% செய்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறிதார். இப்போ அந்த குணங்களை தாண்டி இல்லையா 100% கிருஷ்ணருக்காக மனோ வாக்கு காயம் 3மே கிருஷ்ணருக்காக அர்ப்பணம் செய்து செய்ய வேண்டும் இல்லையா. நாங்கள் வந்து விரஜவாசிகள் அவங்களுக்கு வந்து அது கிருஷ்ணா அந்த நாமம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், அது மட்டும்தான் செல்வம், அதை தவிர அவங்களுக்கு ஜீவனமே கிடையாது. கிருஷ்ணர் இல்லை அப்படின்னா அவங்களால உயிரே வாழ முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு விரகம்
அது மிக உயர்ந்த பக்தி நிலை. இப்போ அந்த ஒரு பக்தி நிலை தான் எப்படி பயிற்சி செய்வது அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு தமது அந்திய காலத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்தார். சைத்தன்ய சரிதம்ன்றது அந்திய நிலையில் விளக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணனுடைய பிரிவில் வாடுவது அது மிக உயர்ந்த பக்தி நிலை. இப்போ அது ஸ்ரீமதி ராதாராணி அவங்களுடைய பாவ நிலையிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுத்தது. அது அந்த ஒரு நிலையில் இருப்பவர்களால் ஜட செயல்கள் எதுவுமே செய்ய முடியாது இல்லையா. நம்ம இன்னும் செய்கிறோம் இல்லையா, என்னுடைய குழந்தை இல்லையா, என்னுடைய உறவுகள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக செய்யணும். அவங்க வந்துடுவாங்க, அவங்களுக்காக செய்யணும். என்னுடைய உறவுகள் இங்கே வர்றாங்க, அவங்களுக்காக இதெல்லாம் செய்கிறோம், அவங்களுக்காக நான் பக்தியையும் கற்றுக் கொடுக்கிறேன் இல்லையா. ஆனால் குந்தி தேவி எப்படி பிரார்த்தனை செய்கிறாங்கன்னா, பகவானே நீங்கள் என் கூட இருக்கின்ற உறவுகள் எனக்கு இல்லாமல் பண்ணிடுங்க. குந்தி தேவி பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்போ இதை சில விஸ்வநாத சக்கர தாக்குரர் கமெண்ட்ரி ரொம்ப அழகாக சொல்கிறத ஒரு மூத்த பக்தர் சொன்னாங்க. எப்படின்னா, அப்போ உங்களுக்கு எந்த உறவும் வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் இப்போ குந்தி தேவி சொல்கிறாங்க, எனக்கு உடல் சார்ந்த உறவு என்னுடைய உறவாக எனக்கு வேண்டாம். எனக்கு எப்படின்னா, ஆன்மீக தளத்தில் இருந்து எல்லாருமே ஜீவாத்மாக்கள், உங்களோடு தொடர்புடையதாக அந்த உறவு எனக்கு வேண்டும் இல்லையா. இது நமக்கு புரிந்து கொள்வதே முடியாத காரியம். நாம் எல்லாமே எவ்வளவுதான் ஆன்மீகம் படித்தாலும் என்ன இருந்தாலும் நமக்கு ஒரு உறவு இருக்குது. இது என்னுடைய குழந்தை இல்லையா, வரும் இல்லை, இது என்னுடைய உறவு, இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய பொருள் இல்லையா. நம்ம இருக்கோம். நம்ம எவ்வளோதான் இது எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தமானது அப்படின்னாலும் நம்ம எல்லாமே கிருஷ்ணருக்காக கொடுத்துருவோமா? முடியாது. ஏன்னா அந்த ஒரு மனநிலை ரொம்ப ரொம்ப கடினம் இது. ஏன்னா தூய பக்தர்கள் எல்லாமே கிருஷ்ணருக்காக அர்ப்பணம் செய்தவர்கள். தங்களுடைய உடல் மனோ வாக்கு காயம். சில பிரபுபாதர் ஒரு மூத்த பக்தர் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, காலையில் பகவானுக்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு வர்றாங்க இல்லையா. எல்லாமே பகவானுடைய சேவைக்காக. இரவு வரும்போது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் திரும்ப டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு தான் பகவானுக்கே சேவை செய்ய வேண்டும். அந்த மாதிரி. ஆனால் நமக்கு இதெல்லாமே ரொம்ப ரொம்ப கடினம் இல்லையா. முதல்ல எல்லாமே ஆன்மீக சூழ்நிலை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கடினமான ஒரு நிலையாக இருந்தது. இப்போ இந்த மாதிரி இந்த சூழ்நிலையில் இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக யாரும் பக்தியில் வரமாட்டாங்க. அதனால தான் நமக்கு சைத்தன்ய மகாபிரபு நம்மை புரிந்து கொண்டு நாம்னா மகாரி பகுதா நிஜ சர்வசக்தி இல்லையா, தத்ரார்ப்பிதா நியமித ஸ்மரணே ந காலகா. எல்லா சூழ்நிலையிலும் எந்த நியமங்களும் வேண்டாம், எந்த கோட்பாடுகளும் வேண்டாம், பகவானுடைய நாமத்தை ஜபித்தாலே போதும். ஏன்னா நம்மளை பற்றி தெரிந்து கொண்டு இல்லையா சைத்தன்ய மகாபிரபு நீங்கள் ஹரிநாமம் மட்டுமே சொல்லுங்கள், இதன் மூலமாகவே மிக உயர்ந்த பக்குவத்தை அடைய முடியும் இல்லையா. இது எல்லாமே நம்மளால் முடியாத காரியம் இல்லையா. தூய பக்தர்கள் எல்லாம் முதல்ல நீங்கள் படித்தீங்கனாலே தெரியும். அவங்களுடைய ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் கூகுளில் போட்டாங்கனாலே வரும். ஆச்சாரியர்கள் நிறைய பேர் வராங்க இல்லையா. அப்போ அவங்களுடைய பேர்கள் அப்பியரன்ஸ் டே டிஸ்அப்பியரன்ஸ் டே வரும்போதும் இப்போ அவங்களுடைய இந்த பேர் தெரியும். அதில் அவங்களுடைய ஆச்சாரியர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த மாதிரியெல்லாம் பக்தி கடினமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நமக்கு சில பிரபுபாதருடைய கருணையினால இப்போ பிரிண்டிங் மிஷின் நிறைய இடத்துலேருந்து இருக்கிறனால எல்லா இடத்துலையும் புத்தகங்கள் அச்சிடப்படுது. முதலெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதாமா. ஒரே ஒரு காப்பி மட்டும்தான் இருக்குமா. அதுவும் ஓலையில் எழுதியிருக்கணுமா. அந்த ஓலை எடுத்து காய வைத்து ஒருத்தர் எழுதி இன்னொரு பிரதி எடுக்கணும் அப்படின்னாலே பல மாதங்கள் வருடங்கள் ஆயிருமாமா. இப்போ அந்த மாதிரி ஒரு பிரதி எடுத்து இன்னொரு பிரதி இன்னொரு பக்தருக்கு கொடுக்கணுமாமா. இப்போ அந்த மாதிரி இப்போ இன்னொரு பக்தர் வேணும்னா அதே மாதிரி பிரதி எடுத்துக்கூட இந்த மாதிரி தான் அவங்க